மாலை முரசு டிவியில் ஒரு அரசியல் விவாதம் நடந்துச்சு. வீடு தேடி கல்வி திட்டம், கல்வி புரட்சியா காவி முயற்சியா அப்படிங்கிற தலைப்பில் கருப்பு, காவி, சிவப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், திட்டங்கள் மக்கள் நலனுக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் தான் இருக்கணும். திட்டங்களை வகுத்து நிதி ஒதுக்கி ஊழல் செய்வதற்கும் அரசியல் வியாபாரம், அரசியல் பேரம் பேசுவதற்கும் இருக்கக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், இது எல்லாமே அரசியல் வியாபாரத்திற்காகத்தான் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை. ஏற்கனவே நீட்டை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ணுற மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1. வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, தாலுக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது, மத்திய அரசோட மருத்துவ மையங்கள் இருக்குது, கார்ப்பரேஷன்ஸ், சென்னை கார்ப்பரேஷன், திருச்சி கார்ப்பரேஷன், இந்த மாதிரி கார்ப்பரேஷன்ஸ் டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி இலவச மருத்துவ சேவை கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல்னு ஏகப்பட்ட மருத்துவ மையங்கள், மருத்துவமனைகள் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் கல்வியும் மருத்துவமும் தரோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலை. நீங்கள் வீடு தேடி வர வேண்டாம், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், நாங்கள் ஸ்கூலுக்கு வரோம், தரமான சேவையை கொடுங்க அப்படிங்கிறது தான் நடுத்தர மக்களோட வேண்டுகோள். ஒவ்வொரு நாளும் அரசாங்க மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா இந்த பிபிக்கும் சுகருக்கும் மாத்திரைகள் வாங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கில் மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. ஒவ்வொரு மருத்துவரும் பல நூறு பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். ரிப்பீட் ஆல், அதே மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்கன்ட்டு வருஷக்கணக்கில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியாக பிபியோ சுகரோ பார்க்க முடியாது. மருத்துவர்களோட தவறு கிடையாது, செவிலியர்களோட தவறு கிடையாது. அங்கே இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு தான் நாம் பணி செய்ய முடியும். நேற்று அந்த விவாதத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு கல்வியாளர் சொல்கிறாங்க, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஏழை மாணவர்கள் விளையாடுறாங்களாம். அவங்க அந்த காலத்துலலாம் டியூஷன் போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்களாம். அது மாதிரி ஈவினிங்கில் வீட்டு பாடம் சொல்லி கொடுக்க தெரியாத பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வீடு தேடி கல்வி அதில் நியமிக்கிற அந்த தன்னார்வலர்கள் சொல்லி கொடுப்பாங்களாமா. என்ன வேணாலும் நியாயப்படுத்தி பேசுகிறது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கல்விக்கூடங்களில் பயிற்றுவிக்கிற கல்வி, அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், இதை தாண்டி இருக்கிற நேரங்களில் அவங்களுக்கு அறிவை வளர்க்குறதுக்கு பண்ணுறங்கிறது எவ்வளோ ஒரு கேலிக்கூத்தான விஷயம். அப்படி தான் கொரோனா காலத்தில் அம்மா மினி கிளினிக்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு எங்கேருந்து டாக்டர்ஸை பிடிச்சிங்க? கான்ட்ராக்ட் பேசிஸில் 10,000 20,000 கொடுத்து கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி டாக்டருங்களை பேருக்குன்னு பண்ணி இப்போ அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னு தெரியல. முன்னாள் அமைச்சர்களோட வீடுகளில் கட்டியாக தங்கம் எடுக்கிறாங்க, கோடியாக பணம் ஆவணங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 20,000 30,000 கொடுக்கறது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத, அதுக்கு ஆதரவு கொடுக்குற கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், சிறுபான்மையினர் கட்சிகள், காங்கிரஸ், இவங்களை நினச்சாதான் அருவருப்பாக இருக்குது. உடனே ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபின்னு எதையாவது உளர்றது, அவங்க உள்ளே வந்துடுவாங்க, சமூக நீதிக்கு ஆபத்து வந்துடும் சொல்கிறது. அவங்க தலைவர்கள் ஆதாயத்துக்காக உளர்றாங்கன்னா அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாமல் 24 மணி நேரம் சமூக வலைதளங்களில் புழங்குற இளைஞர்கள் எதிர்கட்சியினரை ஆபாசமான வார்த்தைகளில் பேசுகிறது, அந்த திட்டத்தை பற்றி விமர்சிக்கிற மனிதர்களை கொச்சையாக பேசுகிறது, அதுக்கு பணம் கொடுத்து மீம்ஸ் போட சொல்லி அரசியல் கட்சிகள் ஐடி விங்கு வச்சுட்டு அவங்கள ஊக்குவிக்கிறது. இப்படி தப்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இளைஞர்களோட
வாழ்க்கையை சீரழிக்கணும். இலவசங்கள்ங்கிற பேரில் அரிசி கொடுக்கறது, எலெக்ஷன் வந்தால் 1000 2000 கொடுக்கறது. இன்னும் சில பேர் ஊழல் ஒரு மேட்டரே கிடையாது, ஊழல்னால சமூக நீதிக்கு ஆபத்து கிடையாது, இவன் மேலோட்டமாக அரசியல் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறான், அதையெல்லாம் தாண்டி சமூக நீதிங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் இப்படின்னு குழப்பி விடுற தலைவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் முத்தரசன் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரிக்காத எல்லா கட்சிகளும் பி டீம் தான் சொன்னார். திருமாவளவன் சொன்னார், கமல்ஹாசன் கட்சி நடத்துறதுக்கு யார் எரிபொருள் ஃபியூவல் யார் ஊற்றுறா, யார் பெட்ரோல் போடுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட்னா அவங்களுக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டை பிரித்து திமுகவை ஜெயிக்க விடாமல் பண்ணுறாங்களாம். ஒரு முனைப்போட அரசியல் களம் காண வர்ற யாராக இருந்தாலும் ஒழிச்சிடணும். ஏன் இந்த வயசில் வர்ற, ஏன் அந்த வயசில் வரல? அங்கே தலைவர்கள் அரசியல் வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள்ங்கிற பேரில் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிற வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களை நினச்சாதான் மிகவும் கொடுமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை அடுத்த ஆட்சி வந்தோடனே அதை எடுத்துடுறது, முடக்கிடுறது. என்ன கொடுமை! பல கோடி செலவு பண்ணி சட்டமன்ற கட்டடம் கட்டினாங்க. அடுத்த அதிமுக ஆட்சி வந்தோன்னே அதை ஓமந்தூரார் மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. காமன் சென்ஸ் இருக்கிற யாராவது ஒரு அரசியல்வாதி ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க செய்வாங்களா அதை? சரி, அது இந்த கட்டினதில் ஊழல் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் என்ன விசாரணை பண்ண முடியுமோ பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ண ஒரு கட்சியோட அந்த கட்சியும் சமூக நீதியை ஆதரிக்கிற கட்சியாமா, அவங்க கூடயும் போய் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் போய் சேர்ந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றுறது என்னத்தை சொல்கிறது? இன்னும் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த அண்ணா நூலகத்தை குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு அப்புறம் தான் அதை மாற்றலை. இப்படி ஏகப்பட்ட ஸ்டூப்பிடான விஷயங்கள். டிவி பார்க்க முடியல, சமூக வலைதளங்களில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண முடியல, போனால் ரத்தத்தை கொதிக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான செய்திகள் தான் விழுது. தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் இருக்கிற தொகுதியில் கணவனும் மனைவியும் சேர்ந்து நெத்தியில் பெரிய பட்டையை போட்டுட்டு கும்பிடுறது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பெரிய திருடன்னு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, மறுவாட்டியும் வரிசையாக ஃபோட்டோ போட்டுட்டு கீழே கவுன்சிலர் ஃபோட்டோ, அதுக்கு கீழே அடிமையோட ஃபோட்டோ, அதுக்கு மேலே முதலமைச்சர், அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ, அந்த ஏரியாவில் இருக்கிற அமைச்சர், இப்படி வரிசையாக ஃபோட்டோ போட்டு தாங்களடா சாமி. டிவி பார்க்க முடியல, சமூக வலைதளங்களுக்குள்ளே போக முடியல, வாக்கிங் போக முடியல. இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் வேலைக்கு போ, வா, குடும்பத்தை பாரு, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. ரோட்டில் வாக்கிங் போனால் சுற்றி குப்பை, சாக்கடை, இதையெல்லாம் நிர்ணயிக்கிறது இப்போ மக்கள் பிரதிநிதிகள் தான். இப்போ ஊராட்சி தலைவர்களாக இருந்தவங்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கட்டும், நம்மோட வரி பணத்தை வச்சு சரியாக ரோடு போடாமல் பண்ணாமல் இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. நாம் மட்டும் ஒழுங்காக போய் வேலை பண்ணிவிட்டு வரி கட்டிகிட்டு இருக்கணும். ஊடகங்கள் அன்னைய தேதியில் எது ஹாட் டாப்பிக்கோ அதை எடுத்து வச்சுட்டு அந்த நெறியாளர் அப்படியே முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டு ஏதோ அவர் பேசி உண்மையை வெளிக்கொண்டு நாட்டுக்கு நல்லது செய்ய போகிற மாதிரியான ஒரு முக பாவனையோட அல்டிமேட்டாக டிஆர்பியை ஏற்றணும். அடுத்த சேனலில் நடக்கிற விவாதத்தை பார்க்கக்கூடாது. இது உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது பண்ணுறதா இவனுங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஊராட்சி தேர்தல் முடிவுகள் வந்த சமயத்தில், மக்கள் நீதி மையம் தோத்துடுச்சுங்கிற சமயத்தில், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துலேருந்து வந்த சிவேலங்கோட்டை நெறியாளர் கார்த்திகேயன் கேள்வி கேட்குறாரு, ஏன் கமல்ஹாசன் அரசியல் பிரச்சாரத்துக்கு போகல? சினிமாவில் நடிக்கிறது, பிக் பாஸ் நடத்துறதை விட மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய போகிறது அவருக்கு சின்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. கமல்ஹாசன் எடப்பாடியில் இருந்தும், திருக்கோலையில் இருந்தும், மன்னார்குடியில் இருந்தும், தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தும் பரம்பரையாக ஜமீனாக இருந்து கோடி கோடியாக சொத்துக்களை
கொண்டுட்டு வந்த மனுஷனா என்ன? ஏதோ பரமக்குடியில் ஒரு லாயரோட பையனாக இருந்த ஒரு சராசரி குடிமகன். அவர் கட்சியை நடத்துறதுக்கு பிக் பாஸில் சினிமாவில் நடித்து தான் 100 கோடி 200 கோடின்னு தன்னோட வீட்டை அடமானம் வச்சு கட்சி நடத்துகிறாரு. இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் போனார், சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் போனார். இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக இருக்கணும். அவர் படம் நடித்தாருன்னா அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்க. அரசியலுக்கு வரலன்னா கமல்ஹாசனுக்கு கலைஞானி பட்டம். அரசியலுக்கு வந்துட்டா நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஸ்டாலின் சொல்கிறாரு கமல்ஹாசனை பற்றி பேசும்போது அரசியல் பற்றி பேசுங்கன்ட்டு. அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த அல்லக்கை கூட்டம் கெக்கப்பேக்கன்னு சிரிப்பு. அவ்வளோ பெரிய காமெடியாது. ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் எந்த அளவுக்கு அவர் பேரை நாசம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையத்துலேருந்து மகேந்திரன் ஒரு ஆள் போயிட்டு சேர்ந்தார், டாக்டர் மகேந்திரன். ஸ்டாலின் பேசுகிறாரு, நமது சூப்பர் ஸ்டார் சொன்னதை போல் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாராம். இதில் மிக முக்கியமான பங்கு ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாகி ஊடகங்களுக்கு தான் இருக்குது. ஊடகங்கள் நேர்மையாக இருந்து இதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தால் தான் இவர்கள் திருந்துறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது.